நீ சக்தியை ஃபாலோ பண்ணிட்டு ஏன் இங்க வந்த? நான் தான் சொன்னேன் அவ ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆமா, சக்தி உன்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணலன்னு போது உனக்கு ஏன் இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குன்னு யோசி. ஏன்னா உங்க 2 பேரோட உறவு நட்பையும் தாண்டி ரொம்ப முன்னேறி போயிடுச்சு. நீ சக்தியை காதலிக்கிற. மோகன் மாமா டாக்டர் சிவா கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. ஐயோ, அவர் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? காதலுங்கிற பேரை கேட்டதும் அவர் தன்னோட கண்ட்ரோல இழந்துட்டாரு. நீ சக்தியை காதலிச்சிட்டு இருக்க, ஆனா உன் மனசு அதை ஒத்துக்க மாட்டேங்குது. இல்ல நான் சக்தியை காதலிக்கல. அதை பார்க்கும்போது எனக்கு ஏதோ அவரோட இன்னொரு ரூபம் வெளியே வந்த மாதிரி இருந்தது. என்னால என்னைக்கும் யாரையும் காதலிக்க முடியாது. எனக்குள்ள இருந்த அந்த உணர்வு என்னைக்கும் செத்து போச்சு. நான் சக்தியை காதலிக்கல. டாக்டர் சிவா என்ன ஏன் காதலிக்க போறாரு? நான் எங்க இருக்கேன்? டாக்டர் சிவா எங்க இருக்காரு? சித்தியும் கரெக்டா தான் சொல்றாங்க. அந்த டாக்டர் சிவா நல்லவர் இல்ல, ரொம்ப நல்லவர். யாரா இருந்தாலும் அவரை காதலிச்சிருவாங்க. கரெக்ட் தானே? டாக்டர் சிவாவோட தகுதிக்கும் நம்ம தகுதிக்கும் எப்படி பார்த்தாலும் ஒத்து போகாது. நட்பும் காதலும் சமமா இருக்கிறவங்களோட தான் ஏற்படும். டாக்டர் சிவாவோட காதலை அடைய எனக்கு சுத்தமா தகுதியே இல்லை. மோகன் மாமா எப்ப இருந்து டாக்டர் சிவா கிட்ட காதலை பத்தி பேசினாரோ அப்பெல்லாம் டாக்டர் சிவா மோகன் மாமா கிட்ட என்ன காதலிக்கலன்னு தான் சொன்னாரு. காதல் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துடும். நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் பறிச்சிடும். என்னால யாரையும் காதலிக்க முடியாது. அதோட நான் ஒன்னும் சக்தியை காதலிக்கல. நான் என்னமோ டாக்டர் சிவா என்ன காதலிக்கிறாருன்னு நினைச்சேன். நான் தவறுதலா அவரை கட்டி பிடிச்சப்போ அவர் என்ன பிடிச்சு தள்ளி விட்டாரு. எனக்கு அப்பவே புரிஞ்சிருக்கணும் அவரோட மனசுல என் மேல லவ் ஃபீலிங்லாம் இல்லைன்னு நான் தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் நான் எப்படி இந்த அளவுக்கு யோசிச்சேன்? எனக்கு நல்லா தெரியும் நான் எந்த அளவுக்கு ஃபீல் பண்றேனோ அதே அளவுக்கு நீயும் ஃபீல். நான் ஃபீல் பண்றது நீங்களும் ஃபீல் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். டாக்டர் சிவா ஆல் தி பெஸ்ட். இந்த சிவா இருக்கிற வரைக்கும் சக்தியுடைய எந்த கனவும் நிறைவேறாம இருக்காது. ஏன்னா உங்க 2 பேரோட உறவு நட்பையும் தாண்டி ரொம்ப முன்னேறி போயிடுச்சு. நீ சக்தியை காதலிக்கிற. நீங்க அவளை நட்புங்கிற உறவுல இல்லைன்னா வேற ஏதாவது உறவுல கட்டி போட முயற்சி பண்ணிருக்கணும். எந்த உறவு? காதல் உறவு. நான் அப்படி ரியாக்ட் பண்ணத மோகன் சக்தி கிட்ட சொல்லிட்டானா? ஆமா, நான் ஏன் இப்படி பண்ணேன்? ஏற்கனவே ஒரு முறை நான் சக்தியை பிடிச்சு தள்ளி விட்டுட்டேன். அப்பவே அவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப திரும்பவும் அதே செஞ்சிருக்க. இப்படி இன்சென்சிட்டிவ் மரியாதை தெரியாத மனுஷனை யார் தான் ஃப்ரெண்டா கேட்பாங்க? நான் எவ்வளவு மோசமானவன். ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு தள்ள என் முகத்தை கூட அவ பார்க்க விரும்ப மாட்டா. நல்லதுதான்.
இனிமே அவர் என் முகத்தை கூட பார்க்க மாட்டாரு. அவர் என் முகத்தை பார்க்கலன்னா நாங்க எப்படி டச்ல இருப்போம்? அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையும் இருக்காது. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இருக்கிற இந்த கொஞ்ச நஞ்ச உறவும் கண்டிப்பா முடிஞ்சு போயிடும். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு உறவு ஒண்ணு சேருது. என்னானாலும் சரி, என்னால இந்த உறவை இழக்க முடியாது. என்னானாலும் சரி, இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகணும். சரி பண்ணிதான் ஆகணும். என்ன சிவா தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? டின்னர் கூட சாப்பிடல? இல்ல சித்தி, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான். ஆனா இப்ப எனக்கு பரவாயில்ல. அப்புறம் உன் டிராவல் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. அடுத்த முறை போகும்போது என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ, சரியா? நீ எங்கேயாவது தனியா போனாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி சித்தி, ஆனா நாளைக்கு நான் தனியா தான் போயாகணும். நாளைக்கு சக்தியோட அக்காவுக்கு நலங்குல, அதுக்கு நான் போயாகணும். அதோட நீங்க அங்க கவலைப்படவே தேவையில்லை. சக்தி இருப்பா. எனக்கு தெரியும். சக்தியும் இருப்பா, அவளோட மொத்த குடும்பமும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தானே சொன்னீங்க நாம கெஸ்ட் இல்ல, என்ன சொன்னீங்க? வீட்டாளுங்க. வீட்டாளுங்கன்னு சொன்னீங்க. சோ அவங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன். நைஸ். சக்தியையும் சமாதானப்படுத்திடுவேன். சரி, இப்ப நீ தூங்கு. அது சரி, நீ மருந்து சாப்பிட்டல? இல்ல. எப்ப பாரு மறந்துடு. தேங்க்யூ சித்தி. உங்களுக்கு என் மேல எவ்வளவு அக்கறை. அக்கறை காட்டி தானே ஆகணும். தேங்க்யூ. ஒன்னு தெரியுமா சிவா, நீ எப்ப எங்க தனியா போனாலும் சரி, எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது. நான் என்ன செய்யறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியாது. ஏன்னா ஏற்கனவே ஆல்மோஸ்ட் நான் உன்னை ஒரு முறை இழந்துட்டேன். இப்ப மறுபடியும் இழக்க முடியாது. அதனாலதான் என் மனசுல எனக்கு ரொம்ப பயம் ஏற்படுது சிவா. அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். ஐ எம் சாரி சிவா. ஒரு சில நேரத்துல நான் உன்கிட்ட கோவமா பேசியிருக்கலாம். நான் என்னமோ உன்னோட அம்மா மாதிரி உன்னை உரிமை கொண்டாடுறேன். நீங்களும் எனக்கு அம்மா தான் சித்தி. நல்ல வேளை. நல்ல வேளையா அன்னைக்கு மோகன் என்னை பத்தி சிவா கிட்ட எதுவுமே சொல்லல. ஏன்னா என்னால ஒரு நேரத்துல ஒரு பிரச்சனையோட தான் போராட முடியும். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இவங்களோட லவ் ஸ்டோரி தான். ராதா மோகன் ஜோடி ஒண்ணு சேர்ந்துடுச்சு. ஆனா இங்க சிவா சக்தி ஜோடிய ஒண்ணு சேர்றதுக்கு நான் விட மாட்டேன். இவங்கள நான் எப்படி தடுப்பேன்? இப்படியே போனா அந்த சாமி சொன்னது உண்மையாயிடும் போல இருக்கே. அவ சிவாவுடைய வாழ்க்கையில சக்தியா வருவா. அவ உன்னுடைய வாழ்க்கைய அழிக்க போறா. சில பேருக்கெல்லாம் ஜாதகங்கிறது தேவையப்படாது. சிவா சக்தி மாதிரி. எந்த காரணத்தை கொண்டும் அந்த சக்தி சிவாவை நெருங்குறதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்படி இவங்க மட்டும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா என் திட்டம்லாம் வீணாயிடும்.
யாரா அது? உன்னோட கடவுள்டா. சாரி மேடம், நான் தூங்கிட்டு இருந்தேன். அப்ப முழிச்சுக்கோ. ஏன்னா உனக்கும் சக்திக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு நாளைக்கு சடங்க செஞ்சாகணும். அப்போ நான் என்ன பண்ணணும் மேடம்? அந்த சக்திக்கு தைரியம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதோட இந்த சிவாவை கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க பைத்திய மாதிரி அலையறான். ஆமா மேடம், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ரெண்டு பேருக்கும் நடுவுல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு. இன்னொரு முறை நான் பேசும்போது குறுக்க பேசுன உன் நோக்க ரெண்டா வெட்டி போட்டுருவேன். இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. நீ நாளைக்கு அந்த சக்தியை மட்டும் இல்ல, எங்க சிவாவையும் சேர்த்து அட்டாக் பண்ணி ஆகணும். வாவ் மேடம், எல்லாரும் உங்களை சும்மா ஒண்ணும் மகாராணின்னு சொல்லல. ஆனா ஆனா என்ன? ஒருவேளை இதுல டாக்டர் சிவாக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சிருச்சுன்னா, மச்சி நீ பாதி பொண்டாட்டி மட்டும் இல்ல, என்னோட மிஸ்ஸஸ் கூட என்னை விட்டு கை நழுவி போயிடும். அடுத்த முறை நீ இந்த மந்திராவோட பிளான சந்தேகப்பட்டனா, நீ உன்னோட மிஸ்ஸஸ் மட்டும் இல்ல, நீ உன்னோட மொத்த வாழ்க்கையுமே இழந்துருவ. புரிஞ்சுதா? சக்தி, நாளைக்கு நீ உன் அக்காவோட நலங்கல என்ன கதியாக போறன்றத நீ யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டேன். அட கடவுளே, என் பொண்ணோட மொதல் சடங்கே அறகுறையா நின்னு போச்சே. கௌரி பூஜை நடக்கவே இல்லையே. சித்தி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க. அடடா, போச்சு. அட கடவுளே, என்ன ஆச்சு சித்தி? எதுவும் சரியா நடக்க மாட்டேங்குது. உங்க அக்காவோட மொதல் சடங்கே அறகுறையா நின்னு போச்சு. கௌரி பூஜையே நடக்கல. அதோட அந்த மாப்பிள்ள அவர் கையாலேயே விரதத்தை முடிச்சு வச்சிருக்கணும், அதுவும் நடக்கல. கௌரி அம்மனுக்கு செலுத்த வேண்டிய பொருளை நீயும் அந்த டாக்டர் சிவாவும் செலுத்திட்டீங்க. அடியே சக்தி, உன்னோட விரதத்தை ஒன்னும் அந்த டாக்டர் சிவா முடிச்சு வைக்கலையே. ஏற்கனவே கவலையா இருக்காங்க. இப்ப நான் இவர்கிட்ட அவர்தான் என் விரதத்தை முடிச்சு வச்சாருன்னு சொன்னா அவ்வளவுதான், இன்னும் டென்ஷன் ஆயிடுவாங்க. அடியே உன்னதான் பதில் சொல்லு, ஆமாவா இல்லையா? ஐயோ, இதாவது நல்லபடியா நடந்துச்சு. இன்னைக்கு உங்க அக்காவுக்கு நலுங்கு வேற. ஆனா எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. இன்னைக்கு ஏதோ ஒரு குழப்பம் கண்டிப்பா நடக்க போகுதுன்னு தெரியுது. என்னமோ. நீ இங்கே இருக்கியா? இந்தா உனக்கு போன் வருது. மாப்பிள்ள போன் பண்றாரு. ஐயோ, எனக்கு படபடன்னு இருக்கே. அவர் எதுக்கு போன் பண்றாரு? நீ பேசினா தானமா தெரியும். என் கை சக்தி. ஹலோ, வணக்கம் மாப்பிள்ள. வணக்கம் அத்தை. என்ன விஷயம் தம்பி? என்ன திடீர்னு போன் பண்ணிருக்கீங்க? எல்லாம் ஓகே தானே? அது ஒண்ணும் இல்ல அத்தை, நாங்க நலங்கு சீரோட உங்க வீட்டுக்கு வரோம். சீரா? சீரோடையா? ஆமா, அது கல்யாண பொண்ணோட சீரை நாங்க கொண்டு வரதுதான் வழக்கம். அதனாலதான். அது உங்களுக்கு தெரியாதா? இல்ல, யாரும் என்கிட்ட சொல்லலையே. சரி, அதான் நான் தான் சொல்லிட்டேன்ல, நாங்க அங்க வந்துடுறோம். சரி, நான் வச்சிடுறேன். அடடா, இன்னும் அதுக்கு நிறைய டைம் இருக்கு. எந்த ஏற்பாடும் முடியல பாத்தியா? இப்பதான் பொருள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன ஏங்க, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க உங்க பைல்வான் பிள்ளைக்கு போன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லுங்க. டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லுங்க. சரி சரி. ஐயோ, அடியே ரீமா. ஏய் சக்தி, இங்க பாரு, நீ கிச்சனை பாத்துக்கோ. நானும் உங்க அக்காவும் அதுக்குள்ள வீட்டை கிளீன் பண்ணிடுறோம். ஏ ரீமா. சித்தி, தப்பு நம்மளோடது இல்ல.
தப்பு அவங்களோடதுதான். அவங்க வர போறாங்கன்னு அவங்க சொல்லிருக்கணுமா இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைப்பா? நம்ம ஏதாவது ஓரியன்டேஷன் கோர்ஸ் பண்ணிருக்கோமா இல்ல ஹோம்வொர்க் பண்ணிருக்கோமா? ஐயோ நிறுத்து. இங்க பார், நான் சொல்றத கேட்டுக்கோ. கல்யாணம் வந்துட்டா இப்படி எல்லாம் தான் நடக்கும். எவ்வளவு ஏற்பாடு பண்ணி வச்சாலும் சரி, நம்ம எதிர்பார்த்ததை விட ஏதாவது நடக்கதான் செய்யும். நாம தயாரா இருக்கணும், சரியா? இனிமே சுமார் வாய மூடு. உன்னோட இந்த சக்தி ஆலோசனை மையத்தை மூடிடு. என்ன அக்கா, அம்பிகா சித்தி, அட அம்மு நீயா? என்ன அங்க நின்னுட்ட? உள்ளவா. வாங்க. வணக்கம். வணக்கம் அக்கா. நீங்க சக்தி கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன். எல்லாம் சரிதான். ஆனா நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ரீமாவோட புகுந்த வீட்டுக்காரங்க அவளை பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்களா? பதில் சொல்லுங்கக்கா. நீங்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. இவங்க எங்க சொல்லுவாங்க? மாப்பிள்ளை வீடு இருக்கே, அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட எவ்வளவு வரதட்சணை வாங்க முடியுமோ அவ்வளவு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்ப நீங்களே சொல்லுங்க, அவங்களால என் அக்காவை சந்தோஷமா வச்சுக்க முடியுமா? வாய மூடுறி சக்தி. நல்ல நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, புரிஞ்சுதா? நல்ல நேரத்துல நல்லது மட்டும்தான் நடக்கணும். அதனால உங்க மனச முதல்ல கேளுங்க. ரீமாவோட மாமியார் உங்கள மாதிரி அவளை நேசிப்பாங்களா? அவங்க அவங்களுடைய மருமகளை மகளா பாப்பாங்களா? ஐயோ என் அப்பாவி அம்மு, நீ பாட்டுக்கு சங்கல்பம் எடுத்துக்கிட்டு இந்த சமூகத்தோட பாரம்பரியத்தை உடைச்சிட்ட. மருமகளை மகளா மரியாதை கொடுத்து பாத்துக்கிட்டு இருக்க. நான் உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? பொண்ணு பொண்ணுதான், மருமகதான். என்ன மாதிரி சாதாரண அம்மா எல்லாம் உன்ன மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்ன மாதிரி அம்மாக்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது என்னவோ ஒண்ணுதான். என் பொண்ணுக்கு கிடைக்கிற மாமியார் அவளை ரொம்ப அன்பா பாத்துக்கணும். அப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க, அப்போ ரீமாவுக்கு அவளை நேசிக்கிற மாமியாரு, ஒரு நல்ல மாப்பிள்ள, ஒரு நல்ல குடும்பம் கிடைக்காதா என்ன? மனோ அக்கா, நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உங்க பொண்ணை கட்டி கொடுக்கற இடத்துல அவளுடைய மாமியார் அவளை பொண்ணு மாதிரி நேசிக்கணும். மாமியார் மருமக ரெண்டு பேரும் அவங்க உறவை முழுமையா ஏத்துக்கிட்டாங்கன்னா அந்த உறவு ரொம்ப அழகா மாறிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செப்டம்பர் 18ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு உங்க எல்லாரையும் பார்க்க நான் வருவேன். நான் கிளம்புறேன். சந்தோஷம். நல்லா இருக்கணும். சந்தோஷம்மா. நான் வரேன். இப்படி எல்லாம் பேசுறது சுலபம்தான், புரிஞ்சுதா? ஆனா நடக்கிறதெல்லாம் அப்படி இல்லையே. எல்லா குழந்தைங்களோட அம்மா அப்பா உன்ன மாதிரி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க அம்மு. அவங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் சித்தி. போதும். இப்ப உன் சக்தி ஆலோசனை மையத்தை ஓபன் பண்ணாத. இங்க பாரு, நான் அந்த மஞ்சளை அரைச்சுக்கிட்டு இருந்தேன்ல, அத கிச்சனுக்கு எடுத்துட்டு போய் முழுசா அரைச்சு முடி, புரிஞ்சுதா? அப்படியே மத்த கிச்சன் வேலையை பாத்துக்கோ. என்னங்க நீங்க இப்படியே இங்கே நிப்பீங்களா? போங்க, போய் டெக்கரேஷன் வேலையை பாருங்க. ஏ தர்மா, நீயும் அவர் கூட போ. நீ என்னடி பண்ற? வா வா வா, என் கூட வா. எனக்கு நல்லா தெரியும் சித்தி, உங்களுக்கு நலுங்கு பத்தின கவலைதான். ஆனா எனக்கும் கவலையா தான் இருக்கு. இதுல வித்தியாசம் என்னன்னா, நீங்க இந்த நலுங்கு நல்லபடியா நடக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா எனக்கு வேண்டியது எப்படியாவது இந்த நலுங்கு நடக்க கூடாது.